இந்த மாத பலாபலன்களில் உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குறார். மிகச்சிறப்பு. இது கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போவார். அப்போ உங்கள் ராசிக்கு வரணும் அப்படின்னா 12 ராசிக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். இப்போ 1.5 வருஷம் கழித்து தான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கார். அப்போது மிகச்சிறப்பு. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலங்கும் பொழுது வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அதுவும் சுக்கிரன் தான் தனகாரகன். அவனுக்கு சுக்கிரதசை அப்படிம்பாங்க. அவரே உங்களுடைய ஹெட்டே உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போது சகல நன்மைகள். இவ்வளோ தான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அன்லிமிட்டெட் அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இனம் புரியாத ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். எப்போவுமே வாழ்க்கையில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். மன சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், இன்பம், போகம், போக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள், வஸ்திரம், நகைகள், இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு அமைதி, இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு நன்மை, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவது, பல நாள் திட்டம் இன்றைக்கி நிறைவேறும். சின்ன வயசுலேருந்தே ஒரு பிளான், நமக்குன்னு இதை எப்படியா சாதிக்கணுண்டா அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் தோற்று போவாங்க. ஆனால் ஏதோ ஒரு தடவை ஜெயிப்பாங்க. அதுக்கு நேரம் வரணும். அப்புறம் ஜெயிக்கிற நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. மிகச்சிறப்பானது ஒரு நேரம். குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கிரன்தான கலத்திரக்காரன். திருமண பாக்கியம், தடைப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும். அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த காதல் விவகாரங்கள், லவ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் யோகம் 1.5 மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடும். விவாகத்துக்கு உண்டான அறிகுறி அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். ஏற்கனவே இருந்து வந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது விலகலாம். சுத்தமாக நில் பேலன்ஸ், கடன் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை, அதுவும் நல்லது தான். ஆனால் ஞானம், அறிவு, கல்வி இதெல்லாம் உண்டாகும். கல்வி துறையில் இருக்கக்கூடியவங்க சிறந்து விளங்கலாம். குடும்ப அமைப்பு சீராகும், செட்டாகும். குடும்பம் ஒரு இடத்துல, நம்ம ஒரு இடத்துல, இப்படியெல்லாம் சிதறி பையன் ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி வேலை கிடச்சி ஒட்டுக்காக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறத ஏற்படுத்துவார். சில பேர் புதிதாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்துகிறார். தகப்பனாருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு அது அபரிமிதமான யோகம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் சூரியன்கிறவர் யார்? உஷ்ணமான கிரகம். அப்போ உஷ்ணமான கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, பேச்சு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்மளை மீறி வார்த்தையை விட்டுருவோம். எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம். டக்குன்னு ஒரு முன்கோபம், ஒரு ப்ரெஷர், அதெல்லாம் தான் சூரியன் 2ல் இருந்தால் ஏதோ ஒன்று டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம். அப்போ செஞ்ச பலன்கள் அப்படிங்கிறது போயிடும். நம்ம எத்தனை செஞ்சாலும் அது அந்த இடத்துல எதிர்பார்த்து அடமையாயிடும். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் ஆறிடமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பார். தீயில் ஒரு சூடு வச்சுட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறுனா அவன் மறந்துடுவான், சரி போயிட்டு போகிறான். நாக்குனால் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே ஆகிறாதான். சாகிற வரைக்கும் அவன் நினச்சிட்டு என்னைக்கு இருந்தால் இவன் சொன்னவன் தானே, என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் மறந்து சேர்ந்தாலும் இது அவன் மனசில் உறுத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதம் பேச்சை குறைக்கணும், அழகாக பேசணும், அறிவாக பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். 3ஆம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு புதிய இணக்கம் பிறக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒரு அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம். அதாவது சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த புஷ்பங்கள், பூ, பழம், காய்கறி, மளிகை பொருட்கள், பால், இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்கள், இந்த மாதிரி ஜூஸு, பழங்கள், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அதுவும் நன்மையை கொடுக்குது. தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவு குறையும். புதிதாக இடம் வாங்கலாம். தோட்டம், வீடு, மனை வாங்கலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதி இந்த மாதிரி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம். அது மட்டும் இல்லாமல் இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, விளையாட்டுத்துறை, நீதித்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான யோகம். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். 5, 6, 7, 8, 9 சுத்தம். 10ஆம் இடத்துல ராகு. 10ல் ராகு இருக்கிறதுனால தொழிலில் கவனம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வருமானம் வரும், தொழில் நடக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் தொழிலை கவனிக்காமல் அவன் பார்த்துப்பான், சர்வெண்ட் பார்த்துப்பான், பிஏ பார்த்துப்பான், மேனேஜர் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம ஏனோ தானோன்னு கவனம் இல்லாமல் சுற்றின்னு இருந்தால் திடீர்னு அந்த தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. 10ல் ராகு இருக்கிறதுனால கூட வேலை செய்கிறவனோ, மேலே வேலை செய்கிறவனோ, கீழே வேலை செய்கிறவனோ, நமக்கு மேலதிகாரி, கீழதிகாரி அப்படி இருக்கலாம். நம்மள்ட்ட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இது பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய அளவு வளர்ந்துடும். என்ன தான் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய நேரடி கண் பார்வையில் நம்மளுடைய தொழில் உத்தியோகம் இருக்கணும். அப்போ தான் இந்த தொழிலை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சனி மிகச்சிறப்பு.
லாபம், வீடு மனை வாகனம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் உண்டாகுது. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் 100க்கு 90% நன்மைகள், மிகச்சிறப்பு. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, ஒயிட் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அனுகூலமான திசை கிழக்கு, நமக்கு சீக்கிரம் காரியம் ஆகிற திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார். இந்த ரிஷபராசினியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9/7/2025 புதன்கிழமை அதிகாலை 4:33 முதல் 11/7/2025 வெள்ளிக்கிழமை பகல் 1:32 வரை அது சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துக்கணும், பேச்சை குறைச்சிக்கணும், இறை வழிபாடு மட்டும்தான் பண்ணணும். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமி விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆணி மாதம் ஒன்று, மார்கழி மாதம் ஒன்று. அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம், நடராஜர் அபிஷேகம் சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம். எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை, அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம். அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம், சிவ வழிபாடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம், இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படியிலிருந்து முழுமையாக வெளிவரலாம். அன்ற ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு
ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம் வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான் கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் சுக்ல சதுர்த்தி 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப அம்பாள் கோயிலெல்லாம் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடகர சதுர்த்திக்கு 5ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது ரெண்டுமே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாசமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தைய பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை நகர்வுகளை பொதுவாக வச்சு இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன். அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9850983770 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.